அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பால்கோவா செய்ய போகிறோம். எனக்கு இது மை ஃபேவரட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பால்கோவா ரெசிபி தான். இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றாமல் பால் திக்காக எடுத்து வத்த காய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடி பிடிக்காமல் வத்த காய்ச்சிக்கணும். வத்த காய்ச்சிக்கிட்டு அது ஓரளவு வற்றினதுக்கு அப்புறமா லெமன் இல்லைன்னா சுக்கா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் சுக்கா ஊற்றுறேன். இது கொஞ்சம் வத்த நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் நான் ஒரு மூடி நான் சுக்கா ஊற்ற போகிறேன். சுக்கானா வினிகர். இது நல்லா வத்த காய்ச்சினதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்த காய்ச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி நான் வந்து வினிகர் ஊற்றுறேன். வினிகர் ஊற்றினா பால் திரஞ்சி வரும். சிம்மில் வைப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் திரஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நான் வினிகர் ஊற்றுனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறையா வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பால் திரஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்குது. நான் கொஞ்சம் அரிசி மாவு வந்து கலந்துருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரில. நல்லா வரும்னு நம்பிக்கையில் நான் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கக்கூடாது, சிம்லேயே வைக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிடும். பால்கோவா வந்து ரொம்ப அடி பிடிச்சிடும். நான் சிம்லேயே வச்சு தான் பால்கோவா செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப அதிகமாக கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்யுங்க, ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கெட்டியாகுது. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துங்க. நான் 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கெட்டியாகிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்க்கணும். என்கிட்ட நெய் இல்லாதனால நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கடைசியாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோட நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.